அதே போல குடும்பத்தில் அமைதி. குடும்பத்தில் என்ன செய்யுது? அமைதி வேணும். ஒரே சண்டை. குடும்பத்தில் அமைதியில் என்னென்ன சண்டை நடக்கா இல்லையா? சண்டை. எதுக்கு சண்டை நடக்கு? எனக்கு உனக்கு நானா நீயா, எனக்கு உனக்கு நானா நீ. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா எனக்கு உனக்குன்னா அங்கே அடிபிடி சண்டை, டம் டம் டம்னு இருக்கும். சரியா? அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள நானா நீயேனா சண்டை. இப்போ நானா நீயாண்டு எதுக்கு எடுக்க நினைக்கணும்? நானுமல்ல நீயுமல்ல நம் மத்தியிலே நம் கடவுள். சொல்லுங்க, நானுமல்ல நீயுமல்ல நம் மத்தியிலே நம் கடவுள். அது போதும், குடும்ப சமாதானமாக இருக்கும். சரியா? எனக்கு உனக்கு அப்படி சொல்லக்கூடாது. எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை. இது யார் தந்த கிஃப்ட்டு? கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. சரிதானே? அக்கா சொல்லுவா எனக்குள்ளது, அண்ணன் சொல்லுவான் எனக்குள்ளது, அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்ன இது எனக்கு உள்ளதில்லை உனக்கு உள்ளதில்லை. இது யார் கொடுத்த பிச்சை? கடவுள் கொடுத்த பிச்சை, கடவுள் கொடுத்த பரிசு. அப்போ அதை நீ பகிர்ந்து கொள் என்று சின்ன வயசுல இருக்கு. எனக்குள்ளது உனக்குள்ளதுன்னா அங்கே சண்டை. சின்ன பிள்ளைகளுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டை நடக்கா இல்லையா? பிறக்கும் போது எதுவும் கொண்டு வந்தோமா? சாகும் போது எதுவும் கொண்டு போகிறோமா? இல்லை. இந்த இடப்பட்ட நேரத்தில் எதுக்கு எனக்கு உனக்கு இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்கும். இப்போ இந்த பொருளை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம். இந்த பைபிள் வச்சுருக்கேன்னு வச்சுக்க, இது ஏன் பைபிள்னு நான் வச்சுருப்பேன். திடீர்னு நாப்பில் யாராவது டபக்குண்டு ஒரு ஃபாதர் டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? நான் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இருக்கதான் செய்யும். இதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ தூக்கிட்டு போயிட்டாரோன்ட்டு மன அமைதி எதுக்கு இருக்குது? இது ஏன் பைபிள் நினைக்கும் போது மன அமைதியில் இருக்குது. சரியா? அப்போ மனசு அமைதி இழக்குது. அப்போ திடீர்னு அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே ஓகே இந்த பைபிள் எப்படி எனக்கு வந்துச்சு? நான் ஏதோ ஒரு கடையில் போகும்போது கரெக்டாக இந்த ஒரு பைபிள் மட்டும் அங்கே இருந்துச்சு. ஒருவேளை இந்த பைபிளை அவள் யாராவது எடுத்துகிட்டு போட்டாங்கன்னு இந்த பைபிள் என்கிட்ட வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ அந்த ஒரு பைபிள் அங்கே இருக்க போய் அந்த நீர் எனக்கு கொடுத்ததுனால எனக்கு வந்திருக்குது இல்லையா? அப்போ நீர் போட்ட ஒரு கிருபையினால் இருக்குது. நீர் கொடுத்தது இந்த தந்தைக்கு இது இப்போ பயன்பட்டுருக்குது. அந்த தந்தை எடுத்துகிட்டு போகிறாரு. நீர் கொடுத்ததை நீர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு அங்கே தந்தைக்கு கொடுக்குறீர் போல அப்படி நான் நினச்சேன் அப்படின்னாக்க, என் பைபிள் நினைக்காம கடவுளுடைய பைபிள் நினச்சேன் அப்படின்னாக்க, அப்போ எனக்கு மனசில் அமைதி வருமா? இல்லைனாக்க பதட்டம் இருக்குமா? கொஞ்சம் அமைதி வந்துடும். சரி, கடவுள் கொடுத்தார், கடவுள் இதை எடுத்துக்கொண்டார். அப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மன அமைதியை இழக்கிறோம். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம நிறைய எனக்கு எனக்கு தூக்கி குப்பையில் போடுங்க, மன அமைதி கிடைக்கும். குடும்ப சபை நான் நீ அப்படி நினைக்காதீங்க, நம்முடைய கடவுள் என்று நினையுங்கள். மாதா என்ன சொன்னாங்க? நானா நினைச்சாங்க? இதோ ஆண்டவரின் அடிமை நினைச்சாங்க. அங்கே அமைதி பிறந்தது. அமைதியின் அரசரை பெற்று நமக்கு கொடுத்தார்.